இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவா மதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற கோர விபத்து, இலங்கையை சேர்ந்தவர் பலி. ஐன்சி டெல் தேவாலயத்தில் பரபரப்பு, மாதாவின் ஆடையை அகற்றிய இளைஞன். தபால் அலுவலகத்தை கொள்ளையிட முயன்றவர்கள் தப்பி செல்லும் போது விபத்து. சுவிஸ் பல்கலைக்கழகத்தில் இனக்குரோத நடவடிக்கை குறித்து முறைப்பாடு. சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சிவா ஷிப் கார்கோ. நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா? சுவிஸின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம். தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ. தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ் போஸ்ட் ஆனது 2024 முதல் 9 மாதங்களில் லாபத்தின் உயர்வை எட்டியிருப்பதாக அறிவித்துள்ளது. செப்டம்பர் இறுதிக்குள் சுவிஸ் போஸ்ட் இயக்க லாபம் 231 மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் என்று அறிவித்தது. இது 2023 ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிடும்போது 11% அதிகரிப்பாகும். மொத்த லாபம் 23% அதிகரித்து 178 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை எட்டுகிறது. லாப வளர்ச்சி இருந்த போதிலும் சுவிஸ் போஸ்ட் ஆனது சில சிரமங்களை எதிர்கொண்டது. பார்சல் அளவுகள் 3.7% குறைந்தன. கடித அளவுகள் 5% குறைந்தன. அத்துடன் கட்டண பரிவர்த்தனைகள் 11% குறைந்தன. கூடுதலாக போஸ்ட் பைனான்ஸ் நிறுவனத்தின் நிதிக்கிளை வட்டி விகிதங்களில் ஏற்பட்ட மாற்றங்களினால் மெதுவான வருவாய் வளர்ச்சியை கண்டது. சுவிஸ் போஸ்டின் லாபத்தை உயர்த்துவதில் தளவாடத்துறை, அதாவது லாஜிஸ்டிக்ஸ் முக்கிய பங்கு வகித்தது. லாஜிஸ்டிக்ஸின் இந்த வளர்ச்சி நிறுவனம் அதன் வணிகத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள இழப்புகளை சமப்படுத்த உதவியது. குறைவான அஞ்சல் டெலிவரிகள் மற்றும் குறைந்த கட்டண பரிவர்த்தனைகள் போன்ற சவால்கள் இருந்தபோதிலும் 2024 சுவிஸ் போஸ்ட் வலுவான முடிவுகளை காட்டியது. லாஜிஸ்டிக்ஸ் மீதான அதன் கவனம் அதன் வெற்றிக்கு முக்கிய காரணியாக இருந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகம் ஒன்றில் இனக்குரோத நடவடிக்கை குறித்தான முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெடரல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்டின் லவுசான் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களும் பணியாளர்களும் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளனர். யூத மதத்தவர்களுக்கும் இஸ்ரேலிய பிரஜைகளுக்கும் எதிராக பல்வேறு இனக்குரோத நடவடிக்கைகள் கட்டவிழ்த்து விடப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையிலான மோதல்கள் ஆரம்பமானது முதல் இவ்வாறு இனக்குரோத செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இனக்குரோத செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரி பல்கலைக்கழக மாணவர்களும் பணியாளர்களும் கடிதம் ஒன்றையும் வழங்கியுள்ளனர். குறித்த கடிதமானது பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தினை பாலஸ்தீன ஆதரவு தரப்புகள் நடத்தி வருவதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா விமான நிலையத்திற்கு ரயில் பயணம் செய்வோருக்கு விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வார இறுதி நாட்களில் இவ்வாறு ரயில் பயணங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு மற்றும் பழுதுபார்த்தல் நடவடிக்கைகளின் காரணமாக ரயில் பயணங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றே அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்களுக்கு பதிலீடாக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை பிற்பகல் ஐன்சி டெல் தேவாலயத்தில் பரபரப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தேவாலயத்தில் உள்ள கருப்பு மாதா சிலையின் ஆடைகளை ஒரு இளைஞன் அகற்றி சிலையின் தலையில் இருந்த கிரீடத்தை தனது தலையில் தூக்கி வைத்த சம்பவம் அங்குள்ள பக்தர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பிரார்த்தனை செய்யும் பல பக்தர்கள் முன்னிலையில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. குறித்த சம்பவம் பற்றி சுவிட்சர்லாந்தின் முன்னணி ஊடகங்கள் பல செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பான காணொளி ஒன்றும் ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பக்தர்கள் வருகை தரும் 15ஆம் நூற்றாண்டிலிருந்து மிகவும் போற்றப்படும் அதிசய தேவாலயமாக அனைவராலும் போற்றப்படும் ஒரு தேவாலயம் இதுவாகும். குறித்த அசம்பாவித சம்பவம் தொடர்பில் தேவாலய நிர்வாகம் குறிப்பிடுகையில், இதற்கு மேல் எதுவும் நடக்காததற்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக யாருக்கும் தீங்கு விளைவிக்காததற்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளது. மேலும் ஐன்சி டெல் மடாலயம் இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த வருத்தம் அடைவதாகவும் தெரிவிக்கிறது. உள்ளூரில் மத உணர்வுகள் புண்படுத்தும் பலரை பற்றி நாங்கள் அறிகிறோம். எங்களின் பிரார்த்தனைகளும் எண்ணங்களும் அவர்களுக்காகவும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நபருக்காகவும் இருக்கும் என தெரிவித்தனர். குறித்த சம்பவத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட இளைஞன் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த 17 வயது புகலிட கோரிக்கையாளர் என்பது தெரிய வந்தது. அவர் உளவியல் பிரச்சனைகள் உள்ள இளைஞன் எனவும் மருத்துவ உதவிகள் தற்போது வழங்கப்படுவதாகவும் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த இளைஞன் தேவாலயத்திற்கு வருவதற்கு முன்பு ரெப்பஸ்வில் பகுதியிலிருந்து ரயிலில் பயணம் செய்துள்ளதாகவும் ரயிலில் பல பயணிகளை தொந்தரவு செய்துள்ளதோடு சத்தமிட்டுக் கொண்டு பயணித்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகின. மேலும் பயணத்தின் போது ஒரு பெண்ணை துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும்.
உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா? எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன. கணக்கியல், வரி விதிப்பு, ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும். வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம். இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். PR Accounting and Controlling. தொடர்புகளுக்கு 0762000483. கண்டோன் வலைஸில் இன்று செவ்வாய்க்கிழமை காலை நவம்பர் 19, 2024 அன்று இடம்பெற்ற கோர விபத்தில் இலங்கையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பலியானார். லியோக்கில் உள்ள ஃபைன் ஸ்திராசவில் காலை 6:30 அளவில் சைடஸில் இருந்து சஸ்டன் நோக்கி பயணித்த கார் எதிரே வந்த ட்ரக் மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை. துரதிர்ஷ்டவசமாக காரின் சாரதியான 27 வயதான இலங்கை பிரஜை அவசர உதவியாளர்களால் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்த மோதலின் தாக்கத்தால் மேலும் 2 வாகனங்கள் விபத்தில் சிக்கின. இதில் வாகனங்களில் பயணம் செய்த 3 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவசர கால மீட்பு சேவைகள் களத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டன. இதன் காரணமாக ஃபைன் ஸ்திராச 2 திசைகளிலும் பல மணி நேரங்களுக்கு முற்றிலும் மூடப்பட்டது. மேலும் போக்குவரத்தை நிர்வகிக்க மாற்றுப்பாதை அமைக்கப்பட்டது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திங்கட்கிழமை மாலை சென்ட் காலனின் ஓபரியட்டில் உள்ள ஸ்டாட்ஸ்திராசவில் உள்ள தபால் நிலையத்தில் 2 பேர் கொள்ளையடிக்க முயன்றனர். பின்வாசல் வழியாக உள்ளே நுழைந்த சந்தேக நபர்கள் 19 வயதுடைய ஊழியரை மிரட்டி கட்டி வைத்துள்ளனர். 3வது நபர் தலையிட்டமையினால் அந்த இடத்தில் கைகலப்பு ஏற்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களில் ஒருவர் ஆயுதத்தை காட்டி மிரட்ட ஆரம்பித்துள்ளார். யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பணத்தையும் திருடாமல் கொள்ளையர்கள் மோட்டார் சைக்கிளில் தப்பி சென்றனர். பல போலீஸ் பிரிவுகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய அளவிலான வேட்டைக்கு பின்னர் சென்ட் மார்க்கெரத்தன் அருகே 13 நெடுஞ்சாலையில் மாலை 6:40 மணிக்கு முன்னதாக சென்ட் காலன் கண்டோனல் போலீஸ் ரோந்து மூலம் அடையாளம் காணப்பட்டது. ரைனெக் நெடுஞ்சாலையிலிருந்து வெளியேறிய சந்தேக நபர்களை போலீசார் பின்தொடர்ந்து ஒரு ரவுண்டானாவை சுற்றி தவறான திசையில் ஓட்டிச் சென்று நெடுஞ்சாலையில் மீண்டும் நுழைய முயன்ற போது சென்ட் காலன் கண்டோனல் போலீஸ் ரோந்து வாகனத்தின் மீது மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவரும் உடன் பயணித்தவரும் தவறி விழுந்து காயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் அவசர சிகிச்சை பிரிவினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். பத்திரிகை செய்தியின் பிரகாரம் குற்றம் சாட்டப்பட்ட 2 குற்றவாளிகள் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. வாக்குமூலமும் பெற முடியாமையினால் அவர்கள் பற்றிய எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை. நவம்பர் 15 முதல் 17, 2024 வரையிலான வார இறுதியில் ஷப்ஹவுசன் கண்டோனின் பல்வேறு இடங்களில் நடந்த தொடர் திருட்டுகள் குறித்து ஷப்ஹவுசன் போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். ஷப்ஹவுசன் நகரில் ஓபரர் ஷூல்வைகில் உள்ள ஒரு விளையாட்டுக் குழு மற்றும் அருகில் உள்ள மதிய உணவு அறைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் 2 இடங்களில் இருந்தும் பல 100 பிராங்குகள் பணத்தை திருடி சென்றனர். ஸ்டோக்கர்பர்க் ஸ்திராசவில் உள்ள ஒரு குடியிருப்பில் பூட்டப்படாத அடுக்குமாடி குடியிருப்பில் நுழைந்த திருடர்கள் வெளியில் நிறுத்தப்பட்டிருந்த சாம்பல் நிற காரை திருடுவதற்கு முன் பணம் மற்றும் கார் சாவியை எடுத்துக் கொண்டனர். மேலும் ஒரு சம்பவமாக ஹல்லாவில் ஓபர்வீசன் ஸ்திராசவில் உள்ள ஒரு தளத்திலிருந்து கட்டுமான உபகரணங்கள் திருடப்பட்டன. திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு இன்னும் தீர்மானிக்கப்படுகிறது. ஷாஃபனில் உள்ள டோர்ஃப் திராசவில் உள்ள ஒரு உணவகத்தில் மற்றொரு திருட்டு சம்பவம் நடந்தது. அங்கு திருடர்கள் பலவந்தமாக பின் ஜன்னல் வழியாக நுழைந்து பல 100 பிராங்குகளை கொள்ளையடித்தனர். இவ்வாறு பல திருட்டு சம்பவங்கள் பதிவான நிலையில் போலீசார் இது பற்றி விழிப்போடு இருக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். சந்தேகத்துக்கிடமான செயல்களை அவதானித்தால் 117 என்ற எண்ணிற்கு அழைப்பதன் மூலம் புகார் அளிக்குமாறும் ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளை பாதுகாக்குமாறும் காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. இந்த சம்பவங்கள் பற்றிய தகவல்களை அறிந்த சாட்சிகள் 0041 52 62 42 42 என்ற எண்ணில் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். நேற்றைய நாள் பிரதான செய்திகளை பார்வையிட தவறியவர்கள் முதலாவது கமெண்டை பார்வையிடுங்கள். அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள். அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.